அழகான கிராமத்துல கணவன் மனைவி 2 பேரும் ஒரு வீட்ல வசிச்சு வந்தாங்க. அவளோட பேரு மீனா. மீனாக்கு எப்போ தனக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்து சம்பாதிக்கணும்னு ரொம்ப பெரிய கனவும் ஆசையும் இருந்தது. எத்தனை நாளைக்கு தான் இப்படி வீட்டு வேலையே பாக்குறது, நம்மளும் ஏதாவது 4 காசு சம்பாரிச்சா தானே நல்லா இருக்கும். ச்சே, எனக்கு இப்படி வீட்லயே உட்காந்து சாப்பிட்றது சுத்தமா பிடிக்கல. எப்படியாச்சும் அவர் வந்ததுமே இன்னைக்கு நம்ம ஒரு மனசுக்குள்ள இருக்க ஐடியாவை கேட்டுற வேண்டியதான். அதுதான் சரி. இன்னைக்கு கண்டிப்பா வரட்டும், சாயந்தரம் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிடுவோம். ஐயா, எல்லாத்தையும் நான் தைச்சு முடிச்சிட்டேயா. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன், என்ன மணி ஆயிருச்சு. சரி சரி வேலு, பார்த்து போயிட்டு வா வீட்டுக்கு. இந்த சைடு போற அதனால கொஞ்சம் கவனமாவே போயிட்டு வா. என்ன காலையில கொஞ்சம் சீக்கிரம் வேலைக்கு வந்துருப்பா. சரிங்கய்யா, காலைல கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுறேன். சரி, நான் கிளம்புறேன். மீனாங்கிறவளும் தன்னோட கணவனுக்காக ரொம்ப நேரம் காத்திருந்தா. என்ன மீனா, நீ சாப்பிட்டு போய் தூங்க வேண்டியதானே? எதுக்காக எனக்கு காத்துக்கிட்டு உட்காந்துருக்குற? போய் தூங்க வேண்டியதானே? இல்லைங்க, உங்ககிட்ட சில விஷயம் பேசலாம் தான் நினச்சேன். என்னங்க, எனக்கு இப்படி வீட்லயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்குது. நான் வீட்லயே சமைச்சு கொடுக்குற வேலை பார்க்குறேங்க. சாப்பாடெல்லாம் இல்லை, குழம்பு மட்டும் நல்லா பாட்டிலில் போட்டு விற்றோம்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய லாபம் கிடைக்குங்க. ப்ளீஸ்ங்க, அந்த மாதிரி ஒரு வேலையை நான் பார்க்குற நாள்லேருந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்களே. என்னது, குழம்பு மட்டும் வைக்கிறியா? உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? உன்னைய நான் வேலைக்கு பார்க்க சொன்னேன்னா? நான் தான் குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் என் தலையில தூக்கி போட்டு பார்த்துட்டு இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நீ போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என்னங்க, நான் என்ன வெளியே போயா வேலை பார்க்குறேன்னு சொல்கிறேன். இந்தா வீட்டு பக்கத்துலேயே ஒரு கொட்டாய் மாதிரி போட்டு இங்கனக்குள்ளேயே என்னோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேங்க. குழம்பு மட்டும் பாட்டிலில் போட்டு விற்றா கண்டிப்பாக எல்லோரும் வாங்குவாங்க. அது கூடவே ஊறுகாவும் சேர்த்து போடுறேன். எங்க எனக்காக ஒத்துக்கோங்க ப்ளீஸ்க ப்ளீஸ்க. நான் எத்தனை நாள் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டிருப்பேன்னா? முதல் தடவை இந்த விஷயத்த கேட்குறேன், தயவு செஞ்சு நிறைவேற்றி கொடுங்க. சரி, அப்போ நான் சொல்கிற மாதிரி நீ செய்யணும். நீ என்ன வேலை பார்த்தாலும் வீட்டு வேலையை சரியாக பார்க்கணும். அது மட்டும் எனக்கு வாக்கு கொடுத்துருப்போ, சரியாக பார்ப்பேன்னு. கடை வேலையில் வீட்டு வேலையை பார்க்க மாட்டேங்கிறது, எனக்கு அது போட்டு தர மாட்டேன், இது போட்டு தர மாட்டேன்னு சொல்றது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. என் வேலையும் வீட்டு வேலையும் சரியா பார்க்கணும், புரியுதா? எனக்கு என்ன தேவைனாலும் உடனே எனக்கு செஞ்சு கொடுக்கணும். அதை உங்களை பார்த்துக்காம இருப்பேனா? கண்டிப்பாக உங்களையும் வீட்டையும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன சாப்பாடோ என்ன காஃபி வேணும்னாலும் சொல்லுங்க, டக்குன்னு போட்டு வந்துடுவேன். அவ்வளோதான், நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் நான் சம்மதிச்சிட்டேன். நான் நாளிலேருந்து கடை ஆரம்பிச்சுக்குவேன், சரியா? இவகிட்டெல்லாம் சொன்னா புரியாது, பட்டு திருந்துட்டோம் அப்படின்னாதான் புரியும். எப்படி இவளை வழி கொண்டு வரணுமோ அப்படி வழி கொண்டு வரேன். காலையில ஆனதுமே அந்த கடையெல்லாம் அவன் அமைச்சு கொடுத்தான். அண்ணே, பில்லு 1000 ரூபா ஆச்சு. கோச்சுக்காம கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு. தரேப்பா இந்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் மனசு மாதிரி எனக்கு இந்த கடைக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். சரி, நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சேன்ல, நான் சொன்ன மாதிரி நீ செய்யணும், பார்த்துக்கோ. அவளும் அந்த கடையில் குழம்புகள்லாம் நிறைய போட்டு வித்துட்டு இருந்தா. வாங்கம்மா வாங்க, சாம்பார் இருக்கு, புளிக்குழம்பு, ரசம் எல்லாமே இருக்குமா. ஊறுகாவும் சேர்த்து எல்லா வெரைட்டிஸ் ஊறுகாவும் இருக்கு. எல்லாரும் வாங்க வாங்க. அடடா, நல்ல குழம்பு கடையா இருக்கேம்மா. ஆமா, ஒரு பாட்டில் குழம்பு என்ன விலை விற்கிற? பார்க்கவே நல்லா சாப்பிடணும் போல இருக்குது. அந்த அளவு குழம்பு செஞ்சு வச்சிருக்கிறிய. சின்ன பொண்ணு வந்துட்டு இவ்வளோ நல்லா சமைப்பியோ? சரி, ஒரு பாட்டில் குழம்பு என்ன விலை? அம்மா, எல்லா குழம்பு பாட்டிலும் ஒரே விலை தான், பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன குழம்பு பாட்டில் எடுத்தாலுமே ஒரே விலை தான். எவ்வளவு தெரியுமா? வெறும் 50 ரூபா தான். 50 ரூபாய்க்கு இவ்வளோ குழம்புனா நிறைய தானே? அட பரவாயில்லையா கண்ணு, 50 ரூபாய்க்கு இவ்வளோ குழம்பு தான், பரவாயில்ல. நாங்கள் தினமும் கூட வாங்கிட்டு போவோம், பார்த்துக்க. சரிம்மா, 50 ரூபாய்க்கு எனக்கு அந்த வத்த குழம்பு இருக்குது பார்த்தியா, அதை எடுத்து கொடு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்துக்க. பொறுங்கம்மா, எடுத்து தரேன். இந்த வத்த குழம்பு 3 நாள் வச்சா கூட கெடாது. அந்த அளவுக்கு நான் சுவையாக செஞ்சுருக்கேன். பார்த்து பக்குவமாகவும் செஞ்சுருக்கிறேன். அவளோட குழம்பு கடை அதுலேருந்து நல்லா போக ஆரம்பிச்சது. அந்த கிராம மக்கள் எல்லாரும் நிறைய வாங்க ஆரம்பிச்சாங்க. என்ன மீனா, இன்னைக்கு குழம்பு கடையில் குழம்பெல்லாம் காலி ஆயிடுச்சு போல. இன்னைக்கு நல்ல வியாபாரமோ? பரவாயில்ல, குழம்புலாம் நல்ல வியாபாரம் ஆயிடுச்சே. உன் கடையை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போற. சந்தோஷம். என்னங்க வேத்தாள் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க? இது நம்ம கடை, நமக்கு வந்த லாபம் தானே. அப்புறம் என்னத்துக்கு வேத்தாள் மாதிரி பேசுறீங்க? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. சரி வாங்க, உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். நாளைக்கு வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். இதுக்கப்புறம் நீ இந்த குழம்பு கடையை நடத்தவே கூடாது. அந்த மாதிரி நாளைக்கு கொண்டு வரனாலே மட்டும் பாரு. அவளும் காலையில குழம்புகள்லாம் செஞ்சு அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு சாம்பார் 2 பாட்டில் போதும். ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதிக பேர் வாங்குறது சந்தேகம். இந்த குழம்பே போதும். என்ன பாட்டி அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க, குழம்பு என்ன வேணுமோ கேளுங்க, தரேன். மீனா, ஒரு நிமிஷம் மீனா, வாவே. உள்ள காஃபி கொட்டிருச்சு, கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணிட்டு போவே. நல்ல வேளை நான் நேரம் வலிக்கு விழுந்திருப்பேன், கொஞ்சம் பாரு. என்னங்க, கஸ்டமர் வந்திருக்காங்கல்ல, நான் உங்களுக்கு தேவையானது எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேங்க. ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க. இந்த பாத்தியா, நீ கடை வேலையை பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து வீட்டு வேலையை பார்க்கறது கிடையாது. இதுதான் எனக்கு பிடிக்காதது. நீ மட்டும் வீட்டு வேலையை உள்ள சரியா பார்க்கலன்னா அந்த கடையை வேணா எடுத்து வைன்னு சொல்லிவிடுவேன். ஒழுங்கா போய் அந்த காஃபியை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொடுப்போம். ஆமா, இந்த 1 நிமிஷம் நில்லுங்க, வந்துடுறேன்.
அட கடவுளே, என்னது இது? உள்ள போனவள இன்னும் காணானா? எவ்வளோ நேரம் குழம்பு வாங்குறதுக்கு நிற்கிது? பேசாட்டு இந்த நேரத்துக்கு குழம்பே வச்சிருக்கலாம் போல. பேசாட்டு கிளம்புவோம், இதுக்கு மேலே நிற்கக்கூடாதுப்பா. அட கடவுளே, அந்த பாட்டி போயிட்டாங்க போல. எவ்வளோ நேரம் அவங்களும் நிற்பாங்க. ச்சே, இவர் புரிஞ்சுக்கவே மாட்றாரு. வர்ற கஸ்டமரை இப்படி வீணடிக்கலாமா? நமக்கு லாபம் வரப்பே சம்பாரிச்சுக்கிட்டா தானே, வர்றவங்கள இப்போ கோச்சிட்டு போகிற நிலைமைக்கு பண்ணுறாரு. ச்சே, ஏன் தான் அவர் இப்போ இருக்காரோ? அக்கா, வழக்கம் போல குழம்பு வாங்குறதுக்கு வந்துட்டீங்களா? என்ன குழம்பு வேணும்க்கா? சொல்லுங்க, எடுத்து தரேன். மீனா, நம்ம வீட்டுக்குள்ள கண்ணாடி உடைஞ்சு போச்சு. ஐயோ, வெள்ளிக்கிழமை அதுமா கண்ணாடி உடைஞ்சு போச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வந்து அள்ளு மீனா. பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் வா. எனக்கு 2 நிமிஷம் இருக்குங்க. கடைக்கு கஸ்டமர் வந்திருக்காங்கல்ல, நான் எடுத்து கொடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் இவங்களும் போயிடுவாங்கங்க. இப்போ நீ வந்து இந்த கண்ணாடி பீஸ்லாம் அள்ள போறியா இல்லையா? யாரு காலையாவது குத்துச்சுன்னா சிரமம் இல்லையா? வந்து அள்ள போறியா இல்லையா? அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். கடையெல்லாம் தூக்கி போட்டு உடச்சு போடுவேன். ஒழுங்கா வந்து வீட்டில் வந்து வேலையை பாரு. அவளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே வேலையை பார்க்க போனா. அட, இந்த பொண்ணு போய் என்ன 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. நம்ம இவ்வளோ நேரம் இங்கேவா முடியும்? நம்ம கிளம்பி போவோம் ஜாமி. குழம்பு வாங்குறதுக்கு வந்தால் நம்ம குழம்பு வைக்கிற நேரம் வரைக்கும்ல வெயிட் பண்ண வைக்கும் போல அந்த பிள்ளை. நம்ம கிளம்புவோம். அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது, தன்னோட கணவர் வேணும்னே இதை பண்ணுறாருன்னு. மீனா, என்னாச்சு? ஐயோ, எனக்கு குழம்புல வியாபாரமே ஆகலையா? அடைச்சா, நம்ம 2 பேர்னாலையும் இவ்வளோ குழம்புலாம் ஊற்றிக்க முடியாது. பேசாம எல்லா குழம்பையும் தூக்கி கீழே ஊத்திட்டு வா. வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? சரியா, நான் உள்ள போறேன். இதுக்கு தான் சொன்னேன் இந்த கடையெல்லாம் வேணாம்னு. என்னங்க, நீங்கள் பேசாமல் போங்க. வேணும்னே வந்து வம்பளுக்காதீங்க. தயவு செஞ்சு போங்க. எனக்கு நல்லாவே தெரியும், இவர் இன்னைக்கு கடைக்கு வியாபாரமே ஆகக்கூடாது தான் வேணும்னே பண்ணாரு. வர கஸ்டமர்லாம் சரியா பார்க்காம விட்டுட்டேன். அதனால தான் இன்னைக்கு எல்லா குழம்பும் மிஞ்சி போச்சுச்சா. பேசாமல் இதை அத்தைகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அவங்க தான் ஒரு நல்ல முடிவு சொல்லுவாங்க. ஹலோ அத்தை, இங்கே நடக்கிறதே வேறையா இருக்குத்த. நான் ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது, பார்த்துக்கோங்க. வீட்டிலே ஒரு குழம்பு கடை செஞ்சு விற்கலான்னு பார்த்தா இவர் வேணும்னே செய்ய விட மாட்டாரா அத்தை. தயவு செஞ்சு வந்து என்னன்னு கேளுங்க. மருமகளே, நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அவனுக்கு வாயில் சொன்னாலும் புரியாது. நான் பார்த்துக்கிறேன். காலையில் ஆனதுமே அவங்க அத்தை அவளை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்தாங்க. அத்தை, ஃபோன்ல எல்லாம் சொன்னேன்ல, அது எல்லாமே நிஜம்தான் அத்தை. இவர் வேணும்னே இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. நேற்றுலாம் நல்ல வியாபாரம் ஆக வேண்டியதை இவரே கெடுத்து விட்டுட்டாரு அத்தை. இங்கே பாரு மீனா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அவன் வரட்டும், நம்ம நைட்டு போல் பேசிக்கலாம். என்ன, எல்லாமே நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறேன். அம்மா, என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கிற? எப்பவுமே சொல்லிட்டு தானே வருவேன். ஏதாவது கறி ஆக்கி வச்சிருப்பேன்ல. சரி விடு, உட்காரு. நான் சாயந்தரம் நைட்டு போல் வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் கறி எடுத்து சாப்பிடுவான். ஏன்டா, நேற்று என்ன வேலைக்கு போலையாக்கும்? அவளை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கிறியா? நீ ஒழுங்கா வேலை கிளம்பு. நீ நைட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன். வழக்கம் போல வேலையை ஆரம்பிக்கவா? எல்லா பண்டலையும் எடுத்து வச்சிட்டீங்களா? நான் வேலையை ஆரம்பிக்கிறையா? ஏப்பா, முந்தானத்து ஒரு பண்டல் தைச்சு வச்சுட்டு போனீங்க. அது எல்லாமே எனக்கு லாஸு. பார்த்துக்க, என் காசெல்லாம் நஷ்டமாக போச்சு. இனி உனக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது. இங்கேருந்து கிளம்பு. நீயே இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல நீ நிற்கவே கூடாது. கிளம்பு. என்னங்கய்யா, இன்னைக்கு சம்பளம் நாள் அதுமா இப்படி சொல்றீங்க? சரி, சம்பளத்தைவாது கொடுங்க. அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். என் சம்பளத்தை கொடுங்க. அதே சம்பளமா? நேற்று எனக்கு லாஸ் பண்ணல. உன் சம்பள காசை விட அதிகமாக எனக்கு லாஸ் பண்ணி விட்டுட்ட. அதனால அதில் கழிச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே உனக்கு சம்பளம் கிடையாது. பேசாமல் போப்பா. இனிமேல் இந்த கடைக்கு நீ வேலைக்கே வேணாம். நான் வேற ஆளை சேர்க்க போகிறேன். என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க? சம்பளம் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு வீட்டு முன்னாடி இஎம்ஐக்காரன் எல்லாருமே வந்துருவாங்கக்கா. நான் எப்படியா எல்லாத்தையும் கொடுக்க முடியும்? என்னையா கை விட்டுட்டுக்கு எப்படி? என் சம்பளத்தை கொடுத்தாவது இந்த 1 மாதம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அடுத்த மாதம் கூட ஏதாவது பார்த்துருப்பேன்ல. ஐயோ, கொடுங்கய்யா. அவன் எவ்வளோ சொல்லியுமே அந்த ஓனர் அவனை வேலைக்கும் சேர்க்கல, சம்பளமும் கொடுக்கல. அங்கேருந்து அவனை விரட்டி அடிச்சாரு. மீனாவும் அவங்க மாமியார் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே. ஐயோ, என்னங்க, என்னாச்சு? எதுக்கு இப்படி எழுதிட்டு இருக்கிறீங்க? எனக்கு கேட்குறேன்ல, என்னாச்சுங்க? எதுக்கு இப்படி எழுதிட்டு இருக்கிறீங்க? நான் தையல் கடையில் வேலை பார்த்தேன்லம்மா. இனிமேல் என்னை வேலைக்கு வேணும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. முந்தாள் நான் தைச்ச பண்டல்ல எல்லாமே லாஸ் ஆயிடுச்சா. தப்பா தைச்சு வச்சுட்டேன்னு சொல்றாரு. நான் சரியாதாம்மா தைச்சேன். என்னைய வேலைக்கு அதனால வேணும்னு சொல்லிட்டாங்க. சம்பளமும் அதில் கழிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் எப்படி இன்னைக்கு கடனெல்லாம் கட்ட போறேன்னு தெரியல. எல்லாரும் என் வீட்டு முன்னாடி வந்து நிற்பாங்களேம்மா. ஐயோ, என்னங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க. நான் 1 வாரம் அந்த கடையில் சம்பாரிச்சேன்ல, அதை வச்சு நம்ம ஏதாவது பார்த்துக்கலாம். 1 வாரத்தில் நான் எப்படியும் ஒரு 10,000 ரூபா சம்பாரிச்சிருப்பேங்க. அதை வச்சு நம்ம இன்னைக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு அழுகாதீங்க. நீங்கள் உண்மையா சொல்றியாம்மா? உண்மையில பணம் வச்சிருக்கிறியா? பணம் வச்சிருக்கேன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு நான் எல்லாமே கட்டியாகணும். இல்லைன்னா வீட்டு முன்னாடி வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். அந்த பணத்தை எடுத்துட்டு வா.
நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, அந்த பணத்தை எடுத்து தரேங்க, நீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் அடைச்சிருங்க என்ன. பாத்தியாடா, நீ அவன் இந்த வேலையை பார்க்க விடாம தடுத்த, கடைசியில் அந்த வேலை தானே உனக்கு கை கொடுத்துருக்குது. இந்த வேலை மட்டும் இவ பார்க்கலன்னா நீ கேட்ட போய் நீ காசு கேட்ப. நீ கேட்டாலும் தந்துருவாங்களா என்ன? அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றத கேளு. நான் காலையில வரப்பே உங்க ஓனரை பார்த்துட்டு தான் வந்தேன். வாங்கம்மா வாங்க, வேலுவோட அம்மா தானே? வேலு ரொம்ப அருமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பையம்மா. என்ன வேணும்னு சொல்லுங்க, ஏதாவது பணம் ஏதாவது உதவி பண்ணோம்னா சொல்லுங்க, நான் பண்ண தயாராக இருக்கிறேன். ஐயா அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. வேலுவை எப்படியாவது இன்னைக்கு வேலைக்கு வேணான்னு மட்டும் சொல்லுங்க. சும்மா ஒரு கதைக்கு மட்டும் தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அவன் பொண்டாட்டியாவே சரியாக வேலை பார்க்க விட மாட்டேங்கிறாயா. அவனுக்கு எப்படியாச்சும் புரிய வைக்கணும். அதுக்காக இந்த மாதிரி சொல்லுங்க. நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அவனை வேலைக்கு கூப்பிட்டுக்கங்க. தயவு செஞ்சு எனக்காக இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க. என்னம்மா இப்படி செய்கிறதுக்கு எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. சரி நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே அவன்கிட்ட சொல்லிடுறேன் என்ன. ஆனால் நாளைக்கு வேலை கரெக்டாக அனுப்பிச்சிருங்க. அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்கங்க. ஏன்னா வேலு மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். நல்லா வேலை பார்க்குற பையன். சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன் என்ன. அம்மா நீ தான் அப்படி பண்ண சொன்னியா? ஒரு நிமிஷத்துல நான் பயந்தே போயிட்டேம்மா. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையாலே இந்த மாதிரி நடந்திருந்தா என்ன பண்ணிருக்குன்னு இப்பதான் எனக்கு யோசிக்க தோணுது. நீ சொன்னது சரிதாம்மா. அதுக்கு தான் 2 பேருமே வேலை பார்த்தாதான் ஒரு குடும்பத்தை நல்லா கவனிக்க முடியும். புரியுதா? அவளை ஒழுங்கா வேலை பார்க்க விடு. அதை புரிய வைக்கத்தான் நான் அப்படி பண்ணினேன். அத்தை சூப்பர் ஐடியா அத்தை. இந்த ஐடியா எனக்கு கூட தோணாம போச்சு பாத்தீங்களா. இவரை ஒரு செகண்ட்ல மாத்திட்டீங்களே. அன்னில இருந்து வேலுவும் தன்னோட மனைவிக்கு நிறைய உதவிகளை பண்ணி அவனும் வேலை செய்ய ஆரம்பிச்சான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.